இந்த உலகம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த ஓட்டத்தில் ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒருவர் பணத்தை தேடுகிறார். ஒருவர் வெற்றியை தேடுகிறார். ஒருவர் அன்பை தேடுகிறார். ஆனால் அனைவரும் தேடும் ஒரு விஷயம் அமைதி. அந்த உலகத்தில் ஆதித்யா என்ற ஒருவன் இருந்தான். அவனுக்கு வாழ்க்கையில் எதுவும் குறையில்லை. பெரிய நிறுவனத்தில் வேலை, நல்ல சம்பளம், அழகான வீடு, சுற்றிலும் நண்பர்கள். வெளியே பார்த்தால் அவன் வாழ்க்கை முழுமையாக இருந்தது. ஆனால் அவன் உள்ளத்தில் மட்டும் ஒரு வெறுமை. ஒவ்வொரு காலையும் அலாரம் சத்தம் எழுப்பும். அவன் கண்களை திறப்பான். முதலில் பார்க்கும் விஷயம் அவன் கைபேசி. செய்திகளும் மின்னஞ்சல்களும் வேலை அழைப்புகளும் அவன் நாளை ஆரம்பிக்க வைக்கும். அவன் வேலைக்கு செல்வான். அங்கு அழுத்தம், போட்டி, எதிர்பார்ப்பு. அவன் சிரிப்பான். ஆனால் அது உண்மையான சிரிப்பு இல்லை. இரவு வந்தால் அவன் படுக்கையில் படுத்துக்கொள்வான். கண்களை மூடுவான். ஆனால் தூக்கம் வராது. நினைவுகள், கவலைகள், பயங்கள் அனைத்தும் அவன் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். அவன் தன்னிடம் கேட்கத் தொடங்கினான், நான் சந்தோஷமாக இருக்கிறேனா? ஒரு மழை இரவு. ஜன்னலருகில் நின்று கொண்டிருந்தான். மழை துளிகள் மெதுவாக கீழே விழுந்தன. அந்த சத்தம் அமைதியாக இருந்தது. ஆனால் அவன் உள்ளம் மட்டும் சத்தமாயிருந்தது. அந்த இரவு அவன் தூங்கவில்லை. அடுத்த நாள் காலை கண்ணாடி முன்னால் நின்றான். தன்னையே பார்த்தான். ஒரு கணம் அவன் தன்னை அடையாளம் காண முடியவில்லை. மெதுவாக சொன்னான், நான் என்னை இழந்துவிட்டேன். அந்த நிமிடத்தில் அவன் ஒரு முடிவு எடுத்தான். நான் என்னை தேட வேண்டும். அவன் தனது வேலையை விட்டுவிட்டான். கைபேசியை அணைத்து விட்டான். ஒரு சிறிய பையை எடுத்துக்கொண்டு நகரத்தை விட்டு வெளியேறினான். அவன் சென்றது மலைப்பகுதி. அங்கு மனிதர்கள் குறைவு, இயற்கை அதிகம். காற்று மட்டும் பேசும், மரங்கள் மட்டும் அசையும், அமைதி மட்டும் வாழும் இடம். முதல் நாள் அவனுக்கு அது மிகவும் கஷ்டமாக இருந்தது. அமைதி அவனுக்கு புதிது. அவன் மனம் கேட்டது, இது சரியா? நான் ஏன் இங்கே வந்தேன்? ஆனால் அவன் திரும்பவில்லை. அவன் தங்கினான். நாட்கள் கடந்து போனது. மெதுவாக அவன் சுற்றியுள்ள சத்தங்களை கவனிக்க ஆரம்பித்தான். காற்றின் ஓசை, பறவைகளின் குரல், இலைகள் அசையும் ஒலி. அந்த சின்ன சின்ன சத்தங்கள் அவன் மனதை மெதுவாக அமைதியாக்க ஆரம்பித்தது. அவன் ஓடுவதை நிறுத்தினான். அவன் யோசிப்பதையும் குறைத்தான். அவன் இருக்கத் தொடங்கினான். ஒரு நாள் அவன் ஒரு முதியவரை பார்த்தான். அவர் ஒரு மரத்தடியில் மிகவும் அமைதியாக உட்கார்ந்திருந்தார். அவரை பார்த்தவுடன் ஆதித்யாவுக்கு ஒரு விசித்திரமான அமைதி உணர்வு வந்தது. அவன் அருகில் சென்று உட்கார்ந்தான். சில நிமிடங்கள் அவர்கள் இருவரும் பேசவில்லை. அந்த அமைதி அவனுக்கு புதிதாக இருந்தது. பின்னர் அவன் மெதுவாக கேட்டான், சார், நான் அமைதி தேடுகிறேன். எப்படி கிடைக்கும்? முதியவர் சிரித்தார். நீ இங்கே ஏன் வந்தாய் என்றார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்துவிட்டேன் என்றான் ஆதித்யா. அது போதாது என்றார் முதியவர். ஆதித்யா குழப்பமடைந்தான். அப்போ என்ன செய்ய வேண்டும் என்றான். முதியவர் மெதுவாக கேட்டார், நீ உன்னை விட்டுவிட்டு வந்தாயா? அந்த ஒரு கேள்வி அவன் உள்ளத்தை ஆழமாக குத்தியது. அவன் பதில் சொல்ல முடியவில்லை. அவன் அமைதியாக இருந்தான். முதியவர் அவனை ஒரு குளத்துக்கு அழைத்துச் சென்றார். அந்த குளம் முதலில் கலங்கியிருந்தது. மண், அலை, குழப்பம். இதை கவனமாக பார் என்றார் முதியவர். சில நேரம் கழித்து தண்ணீர் மெதுவாக தெளிவானது. அலைகள் நின்றன. மண் கீழே அமர்ந்தது. முதியவர் சொன்னார், இதுதான் உன் மனம். நீ அதை எப்போதும் கலக்கிக் கொண்டே இருக்கிறாய். நீ அதை அமைதியாக விட்டுவிட்டால் அது தானாக தெளிவாகும். அந்த வார்த்தைகள் ஆதித்யாவின் உள்ளத்தில் ஒலித்தது. அவன் முதல் முறையாக எதையும் செய்யாமல் அமைதியாக உட்கார்ந்தான். நாட்கள் கடந்து போனது. ஆதித்யா இப்போது அமைதியை தேடவில்லை.
அதை உணர ஆரம்பித்தான். அவன் காற்றை உணர்ந்தான். நிசப்தத்தை ரசித்தான். தன் உள்ளத்தை கேட்க ஆரம்பித்தான். ஒரு மாலை நேரம். சூரியன் மறைந்து கொண்டிருந்தான். ஆதித்யா கண்களை மூடி உட்கார்ந்திருந்தான். அந்த நேரத்தில் அவன் உள்ளத்தில் ஒரு குரல் எழுந்தது, நீ தேடியது வெளியில இல்லை. அது நீயே. அவன் கண்களை திறந்தான். அவன் முகத்தில் ஒரு சிரிப்பு. அது ஒரு சாதாரண சிரிப்பு இல்லை. அது அமைதியின் சிரிப்பு. அந்த நாளிலிருந்து ஆதித்யா வாழ்க்கையை ஓடவில்லை. அவன் அதை வாழ ஆரம்பித்தான். அமைதி ஒரு இடம் அல்ல. அது ஒரு நிலை. அது வெளியில கிடையாது. அது உன் உள்ளேதான். நீ ஓடுவதை நிறுத்தினால் அமைதி உன்னை தேடி வரும். இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. ஆயுள் அறிவு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு தான் எங்களுக்கு மிகப்பெரிய சக்தி. நன்றி.